பாலாஜி அண்ணா பார்த்து சொர்க்கவாசல் டீமுடைய ஃப்ரெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் நான் மேடைக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன். wherever you are, whatever you do, you've always been an inspiration. and இந்த படம் வந்து இன்னொரு வேர்டுகளை டச் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஆஸ் அன் ஆக்டராக ஒரு புதிய பரிணாமத்துல உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா டெஃபினட்டா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். we would like to welcome the கதாநாயகன் ஆர்.ஜே. பாலாஜி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோம், அதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். பிரதம மந்திரி, ஜனாதிபதி, முதலமைச்சர் இந்த 3 பேரை தவிர இது எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. பிகாஸ் ஒரு 4-5 வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்ல நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது. அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினாரு. ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பிரபு என்கிட்ட சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஆமா, பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அவனே ஒரு 1/2 hour தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்கு எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல இவங்க பேசுறத ரசிச்சேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 years நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடிச்ச ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்கு ரிலீஸ்க்கு, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ், செமையா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சித்தார்த் விஸ்வநாத், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சொர்க்கவாசல். அவர் என்கிட்ட வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கெல்லாம் சொல்லிட்டு. ஆக்சுவலா ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபிலிம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடா இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமா நடிச்சிருக்கேனோ, அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா இந்த படத்துல என்கிட்ட நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை, தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த் 3 பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போனாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லல, ஆனால் அவரை உசார் பண்ண பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர், இந்த படம்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும். அவர் என்டையர் டீமுக்கு வேலை செய்யும்போது அவரோட டீமை வந்து பயங்கரமா கலாய்ப்பேன். என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்க ஷிமோகால கர்நாடகால ஷூட் பண்ணுவோம். ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட்டு வருவாங்க. எப்படி கூட்டு வருவாங்க, இந்த வாழை படத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும். அந்த மாதிரி ரோட்ல நிக்கிறவங்க எல்லாம் வண்டியில ஏற்றி கூட்டு வந்துருவாங்க. அவங்களும் வந்துருவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது, கர்நாடகால தமிழ் சுத்தமா தெரியாது. அவங்க கிட்ட வந்து உங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க, hey guys you just have to form a straight line and you have to go out there guys அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீம்ல நிறைய கலாய்ப்பேன். குறிப்பா அந்த ரஞ்சினி என்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷ்ல இப்படி பேசும்போது நான் டைரக்டர் போய் சொல்லுவேன், ஏன்பா டைரக்டர் சார் உங்க டீம்ல என்னங்க இப்படி போய் பேசுறாங்க, நீ போய் அந்த அவங்க கிட்ட கரெக்டா சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னா இவரு போவாரு, வாட் ஆர் யூ கைஸ் டூயிங், ஷீ இஸ் டாக்கிங் லைக் திஸ், யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்ப டைரக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீம் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்க. அது ரைட்டர் அஸ்வினா இருக்கட்டும், இல்ல இங்க இல்லாத ஆட்களா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற கரண், அருண். இப்ப அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க. அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அங்கிருந்து என் படத்துக்கு வந்தாரு. வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன என்ன ஏதோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு ட்விட்டர்ல யாரோ திட்டும் போது நாங்க சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம். அப்போ போய் ட்விட்டர்ல போட்டாரு, இஸ் பெஸ்ட் இஸ் yet to come அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேல ரொம்ப கர்வமா ஒரு ட்வீட். அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் and also cameraman Prince oda team, you guys have done an amazing job. I'm very very happy to be part of this young team, taking and learning a lot of things from you. And cameraman Prince பத்தி சொல்லணும். அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு. அவரோட அசோசியேட்டா இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நினைச்சு என்னோட படத்துல போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் பண்ண படத்திலே இருந்தது இந்த படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும். அண்ட் ரொம்ப கூலா சில்லா பயங்கர அசால்ட்டா ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா, அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எல்கேஜி, மூக்குத்தியம்மன், வீட்ல விசேஷம், சிங்கப்பூர் சலூன், இப்போ இது அவரை கூட நான் பண்ற 5வது 6வது படமோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ எல்லா வாட்டியும் வந்து சம வேலை பண்ணுவேன், ஆனா பேர் வந்து கம்மியா கிடைக்கும். பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துல இருந்து வரும்போது கீழே கமெண்ட்ல வந்து யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர், செல்வா ஆர்கே. ஸோ சார்பேட்டா பரம்பரை அவர் தான் பண்ணாரு, கர்ணன் அவர் தான் பண்ணாரு, ஸோ பரியரும் பெருமாள் அவர் தான் பண்ணாரு. ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட். ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கோம். பட் சீக்கிரமே வேற ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் புண்ணியத்தில் இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வா. அண்ட் தமிழ் பிரபா,
உங்க ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன். ஒரு ரைட்டரா எனக்கு உங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன், எனக்கு இந்த படத்துல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நார்மலா ப்ரமோஷன் தனியா பண்ணுவேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும். நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன், 45-50 இன்டர்வியூ கொடுப்பேன். இந்த படத்துல ஆனா சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படின்னும் போது ஹாப்பியா இருந்தது. போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, கரெக்டா ஷூட்டிங் நடக்கும்போது மகேஷ் பாபு படம் வந்தது. என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா கோட்ல என்ன ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா கோட்ல நடிக்கிறாங்க. அப்ப என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு, நாங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்கன்னு பயமா இருக்குன்னு. கரெக்டா அதே மாதிரி கம்மியா தான் வந்தாங்க. பட் இந்த படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. தேங்க்யூ அண்ட் யூ டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் as well as மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும். அண்ட் இந்த படத்துல வந்து செல்வராகவன் சாரோட நடிச்சது, அவர் பிரசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட பிரசன்ஸ் இருக்கும். அவர் வந்து பெருசா எதுவும் பண்ண மாட்டாரு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டது பூஸ்ட் இருக்கா அப்படி கேட்பாரு. அவ்வளவுதான் கேட்டாரா அப்படின்னா இல்ல, சில நேரத்துல பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளவு பேச மாட்டார் பெருசா இருக்கட்டும். ஆனா அவர் ஒரு பெரிய ஸ்டார், அவர் நம்ம பக்கத்துல இருக்காரு, இந்த படத்துல இருக்காருன்ற பிரசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ செல்வராகவன் சார், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், நட்டி சார், ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல பெரிய ஹீரோ. அவர் நேற்று அவர் நடிச்ச படம் முதல் நேற்று ரிலீஸ் ஆச்சு. அவர் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹலோ ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மோரிஸ்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்க எல்லாருமே என்ன பெட்டரா தெரிய வச்சீங்க. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ. அண்ட் இந்த படம் எனக்கு இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து 15 வருஷம் முன்னாடி 14 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாடுற சின்ன பையனா தெரியும். அப்ப என் பின்னாடி இருந்து வளரவே விட மாட்டான், திட்டிகிட்டே இருப்பான். அப்போலேருந்து இப்போ டைரக்டரா இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங், தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் எங்கேருந்தோ அலகாபாத்ல இருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனரா இருந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறவங்க. அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்துல திருப்பி தமிழ் சினிமால போடணும் அப்படின்னு எடுத்த டிசிஷனுக்கு பிக் ஃபேன். அண்ட் அவங்களோட முதல்ல எடுத்த இந்த மிகப்பெரும் முடிவுல என்னால ஒரு சின்ன பாட்டா இருக்க முடிஞ்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவி சிங், இட்ஸ் யுவர் மூமெண்ட். அண்ட் சித்தார்த் ராவ், அவர் அனிருத்தோட ஆரம்பத்திலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர். அனிருத் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டுடே, சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இன்னைக்கு சூர்யா சாரோட அந்த படம் நான் டைரக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ சித்தார்த் அண்ட் பல்லவி சிங், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். அண்ட் ஆல்சோ உங்களோட படத்துல உங்களோட முதல் ஜேர்னில நான் இருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி, வெரி ப்ரௌட். அண்ட் சித்தார்த் ராவுக்கு இந்த வருஷம் தான் தலை தீபாவளிலாம் வந்தது, இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு இந்த படத்து மூலமா கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன் யாரைய பத்தி, திங்க் ஸ்டுடியோஸ்ல ஸ்வரூப் இருக்காரு. அவர் வந்து நிறைய படத்துக்கு ஃபண்ட் பண்றாரு. எல்கேஜில இருந்து என் கூட ஒரு படம் பண்ணோம் அப்படி கேட்டுனே இருந்தாரு. இந்த படத்தோட கதையை நைட்டு கேட்டு ஒரு 10-11 மணிக்கு நான் ஃபோன் பண்ண உடனே அடுத்த நாள் காலைல ஓகே சொன்னதுக்கு சந்தோஷ், திங்க் ஸ்டுடியோஸோட ஸ்வரூப் அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து ஃபன் பண்ணல, இது வந்து ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த ஃப்ளோல இது போயிருக்காது. ரொம்ப நன்றி சந்தோஷ். அதுக்கு மட்டும் இல்லாம ஃபார் எவ்ரிதிங் தட் யூ ஹவ் டன் டு மை கெரியர் சோ ஃபார். அண்ட் ஸ்ரீதர், வினய் ஸ்ரீதர், ஹரிஷ் ராம் அண்ட் அனியோட என்டையர் டீம் அண்ட் சித்தார்த் விஸ்வநாத்தோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட சியர் லீடர்ஸ். எங்க போனாலும் யாராவது வந்து இந்த படத்தை பத்தி நல்லா பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தான் ஸ்லீப்பர் செல். போற இடத்துல சொர்க்கவாசல் சூப்பராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாராவது 2 சீன் பார்த்தா கூட ஃபுல் படத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்தீங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சித்தார்த் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து தியாவாலை சிவகுமாரோட ஒரு 13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்ஃப் வந்திருக்கிற முதல் ஈவெண்ட் இதுதான். திவ்யா நாகராஜன் எங்க இருக்காங்க அவங்கன்னு தெரியல, போயிட்டாங்களான்னு தெரியல. இருக்காங்க, ஓகே. ஏன்னா வீட்டுல இருந்த குழந்தைங்களை விட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே ஹாய் ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ட் இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் எனக்கு இந்த படமும் இருந்தது. ரொம்ப ஸ்பெஷல். நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஐ மேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட் ஆஃப் கொலீக்ஸ். சொர்க்கவாசல் பத்தி நார்மலா படத்தை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியா சொல்றதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருந்தது இல்லை. இந்த படம் நல்லா வந்திருக்கு, பார்த்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லர் இன்னைக்கு வெளில போயிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மூட்ல தான் படமும் இருக்கும். படம் பார்த்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து ஆடியோ லான்ச்ல ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசணும், அப்பதான் வந்து பயங்கரமா அது ரீச் ஆகும் அப்படின்னுவாங்க. ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுறதுக்கு இருக்கணும்னு. இப்ப நான் பர்சனலா ஃபீல் பண்றது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் கிட்ட ரீச் ஆயிடும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன ஆயிடுது அப்படின்னா, எனக்கு வந்து 2006-07 இருந்தே நான் ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்கெட்டை கடையில போய் விற்கிறதுக்கு நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த பிஸ்கெட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு யாரு வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அந்த பொருள் வெளில போயிடுச்சு. அதே மாதிரிதான் ஒரு சினிமாவும். அந்த சினிமா எடுத்து நம்ம வெளியில வச்சுட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா இல்லை இப்படி சொல்லலாம், இன்னொருத்தர் பிஸ்கெட் ஆகுதுன்னு சொல்லலாம், இன்னொருத்தர்
ஒரு 10 பேஜுக்கு மெயில் அனுப்பலாம். திஸ் பிஸ்கெட் இஸ் ஆக்சுவலி இது நமத்து போயிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 பாயிண்ட் சொல்லி, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ படம் வந்தா யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். யூடியூப்ல பண்ணலாம், ட்விட்டர்ல பண்ணலாம், இன்ஸ்டாகிராம், அது அவங்க ஃப்ரீடம். இன்னைக்கு எல்லாரோட ஃபோனையும் போய் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லை. ஸோ இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் எனக்கு தெரியும் நீங்க மீடியா ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1000 கை மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி இந்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எல்லாருக்கும் பிடிச்சி சேரும். அதை யாரும் பிளான் பண்ணி எதுவும் பண்ணலாம் முடியாது. அண்ட் ஃபைனலி ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்க வந்து எனக்காகலாம் இந்த படத்தை வாங்கல, செம்ம கேடி அவங்க படம் நல்லா இருந்து படம் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் வேர்ல்டு வைட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ பிரபு அண்ட் பிரகாஷ் என்னோட அடுத்த பட ப்ரொடியூசர்ஸ், இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இன்னைக்கு இருக்கிற நாளில் ஓடிடி ரைட்ஸ் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது ஒரு பெரிய தொகைக்கு வாங்கியிருக்கிற நெட்ஃபிளிக்ஸ்க்கு இந்த படத்து மேலே அவங்க வச்ச நம்பிக்கைக்கு என்னோட நன்றி. டு த என்டையர் டீம் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ், காஸ்டிங் ஏஜென்சி அண்ட் அதர் பீப்புள் தட் ஐ மிஸ்ட். அகிம் ஷா, thank you for flying down from Kerala. You're a foreign actor to us. உங்களை மறந்துட்டேன், வேற யாராவது விட்டுனா மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும், கொஞ்சம் பயமா இருக்கு. இப்பெல்லாம் வெளியில வந்து இந்தியன் ஃபிளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னா ஐயோ இதனால நம்மள ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃபிளாக் தான் நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபர்ஸ்ட். ஆனா டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு இப்ப நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன், கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேல இருக்கிற கோவத்துல என்ன வந்து திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேல இருக்கிற கோவத்துல திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணும்ன்றாங்க. இல்ல நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல. நான் பாவாடை கிடையாது, நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்ன வந்து சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்துல எந்த கட்சியோட ஐடி விங்கா இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அரசியல் பண்ணுங்க, போங்க அரசியலை பாருங்க. சினிமாவில் எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்ல பேடிஎம்ல காசு கிரெடிட் ஆகுது. போங்க போய் அரசியல்வாதிக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. அதே மாதிரிதான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க. எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்க சொல்லலாம், எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கு. பட் இவங்க படம் வந்தா அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தா இவங்க அடிக்கணும், ஓ இவன் வந்து கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணும்ன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்க, சூப்பர். ஆனா டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட் சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பையும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். November 29th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ as an entire team, ஒரு யங் டீம், we are presenting to you a very good film அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புறோம். ஸோ உங்க எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. விஷஸ் லக். நன்றி. as usual நிக்கில் முருகன் சார் ஃபைனல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு மீடியா ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாராலும் முடியாது. ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு. நீங்க வந்து அனிருத் அண்ட் லோகேஷ், அவங்களோட டே 1 ஆஃப் their கெரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க 2 பேருமே. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் ஹியர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ். இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We've come to the end of the occasion. But முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார் அந்த ஒட்டுமொத்த குரூக்கு ஒரு பெரிய நன்றி for helping us with the worldwide release. And அதே மாதிரி கர்நாடகால பார்க்கும்போது KVM Productions தளபதி 69 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி E4 in கேரளா, ஸோ E4 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எண்ட் ஆஃப் தி டே இவ்வளவு நேரம் எங்களுக்காக இருந்த பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. November 29 இந்த படம் பெரிய அரங்குகள்ல வர இருக்கு. உங்களுடைய விமர்சனங்களை எதிர்நோக்கி இந்த டீம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ எங்களுக்காக லவ், சப்போர்ட் அண்ட் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். So thank you so much. This is the entire team along with Vijay Kanani signing off. Thank you ladies and gentlemen. Thank you. நீங்க வந்து முடிஞ்சா கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த கதை கேட்குறோம். யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது he said சித்தார்த் ராவ் சொல்லிட்டு அவர் தான் வந்து பண்ண போறாரு. Can you check with your boss if he is willing to collaborate in this project ன்னு சொல்லி கேட்ட உடனே immediately I told my boss. immediately சித்தார்த் ராவும் மிஸ்டர் சௌரப் ரெட்டி 2 பேரும் மீட் பண்றாங்க. உடனே ஓகே, உடனே ஸ்டார்ட் பண்றாங்க, உடனே சைன் பண்றாங்க. இம்மீடியட்டா எல்லாமே உடனே நடந்தது. அந்த கதை வந்து கேட்கும் போது லைக் அது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. சொர்க்கவாசல் அப்படின்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு.
அது அந்த கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்களே பாருங்கள். படம் வந்து ஃபைனல் காப்பி பார்த்தேன். பாலாஜியை வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாலாஜியை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ ப்ரவுட் அசோசியேஷன் ஃபார் அஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்வைப் ரைட், சித்தார்த் ராவ், அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் திங்க் ஸ்டூடியோஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு மிஸ்டர் எஸ்ஆர் பிரபு, ட்ரீம் வாரியர்ஸ். இந்த படத்தை வந்து தமிழ்நாடு தியேட்ரிக்கல் இதை வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு, வேர்ல்டு தியேட்ரிக்கல் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மிஸ்டர் அனிருத், தேங்க்ஸ் டு மிஸ்டர் லோகேஷ் ஃபார் கிரேசிங் திஸ் ஒகேஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, என்னுடைய விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் மேடையிலே இருக்கணும். I would also like to welcome AK அனிருத் அவர்கள் ஸ்வைப் ரைட்லேருந்து. இன்னைக்கு நிறைய அனிருத் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். சொர்க்கவாசல் படக்குழுக்கு ஒட்டுமொத்தமாக தன்னுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்காக 2 நபர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்னா இவங்க 2 பேருடைய பேர் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஐ திங்க் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ்க்கான அதுதான் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லோகேஷ் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தி டீம். நீங்கள் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் தி டீம். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஸ்வைப் ரைட்லேருந்து AK அனிருத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We would like to welcome the writers, தமிழ் பிரபு அவர்கள், அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் எங்களுக்காக அப்படியே மேடைக்கு வந்தனர். இந்த படத்தினுடைய காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா வரதராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இது டீமுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்கான ஒரு லவ் எங்க சைடுல இருந்து. We would like to have வினய் ஸ்ரீதர் அவர்கள், ஆடியோகிராஃபர் for the film. காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி முருகன் அவர்கள். ஸ்ருதி மஞ்சுரி அவர்கள். சாரி சார், கொடுத்த லிஸ்ட்ல அவங்க சூப்பர். தமிழ் பிரபா அவர்கள் ரைட்டர் நம்ம கூட இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி மஞ்சுரி அவர்கள், எடிட்டர் ஆஃப் தி ஃபிலிம் செல்வா அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் பிரின்ஸ் அவர்கள், லிரிக் ரைட்டர் அருண் அண்ட் அனிருத் AK அவர்கள், இது டீமினுடைய டெக்னீஷியன்ஸ். இவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டு. அடுத்ததாக ஆக்டர்ஸ் கூப்பிட வேண்டிய தருணம் இது. We would like to have ரவி ராகவேந்தர் அவர்கள் எங்களுக்காக மேடைக்கு வரணும். I think he's on the way. அடுத்ததாக ஹக்கீம் ஷா அவர்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய கதாநாயகி சானியா ஐயப்பன் அவர்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் அவர்கள், இந்த படத்தினுடைய டீசர் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு ரஸ்டிக் வில்லன் ஃபீல்ல வந்து செல்வராகவன் சார் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. So we would like to have Selva sir on stage. எங்களுக்காக கண்டிப்பாக மேடைக்கு வரணும் சார். Absolute pleasure having you today. Thank you so much. அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் நம்மளுடைய அழகான RJ பாலாஜி அவர்கள், ப்ரொடியூசர்ஸ் வந்தாச்சு, ஒட்டுமொத்தமாக டீம் இங்க இருக்காங்க. நீங்க எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிறது அந்த ட்ரெய்லர் லான்ச்காக.
அதை லான்ச் பண்றதுக்காக ரெண்டு அமேசிங்கான பர்சனாலிட்டிஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. We would like to have our one and only most favorite லோகேஷ் கனகராஜ் அவர்கள், as well as music superstar rock star நம்மளுடைய அனிருத் அவர்கள். We would also like to invite Dream Warrior Pictures lende SR Prabhu sir. Hand mic kuduma. So trailer launch பண்றதுக்கு முன்னாடி ஒரு group picture. Hello, ஒரு நிமிஷம் சைலன்ஸ் சார், கொஞ்சம் முன்னாடி வாங்க. அனி சார் ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர் ஸ்டாண்ட் போட்டோ குரூப் போடு சார். கொஞ்சம் பின்னாடி வைட் போ சார். ஃபர்ஸ்ட் லுக்கிங்க, செகண்ட் லுக் பின்னாடி விஷுவல்ஸ். We would also like to invite பல்லவி அவர்கள். பல்லவி சிங் ப்ரொடியூசர். பல்லவி சிங் எங்க இருந்தாலும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். இது வரைக்கும் அவங்கள ஒரு காஸ்டியூம் டிசைனராக பார்த்திருப்பீங்க, ஒரு அமேசிங்கான ஸ்டைலிஸ்டாக பார்த்திருப்பீங்க. பட் இந்த படத்துல இருந்து ப்ரொடியூசராக மாறி இருக்காங்க. சோ பல்லவி சிங் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ணா உட்காருங்க. உட்காருங்க கண்ணா பிரதர் உட்காரு சார். செகண்ட் லுக்குங்க பின்னாடி விஷுவல். ஓகேண்ணா சொல்லுமா. ஓகே ஓகே ஒரு நிமிஷம். சோ இந்த படத்தினுடைய டீசர் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கு. இப்ப ட்ரெய்லர் லான்ச் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி we would like to hear a few words from a rock star. எல்லாருக்கும் வணக்கம். My dearest brother Lokesh and I are happy to launch the trailer of Sorgavasal. சோ இப்போ சொர்க்கவாசல் திரைப்படத்தினுடைய டீசர் அண்ட் ட்ரெய்லர் பேக் டு பேக் நமக்காக காணொளியில வரப்போகுது. We are requesting the team to kindly take your seats off the dais. Thank you. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். பட் இந்த படத்தினுடைய டீசராக இருக்கட்டும் இல்ல ட்ரெய்லராக இருக்கட்டும், முழுக்க முழுக்க இன்குவிசிட்டிவ்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமான ஒரு எக்ஸாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தியேட்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்டோட ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. இது கொடுக்கக்கூடிய இந்த டீம் அண்ட் முக்கியமாக நத்திங் ஷார்ட் ஆஃப் அமேஸ்மெண்ட். நீங்க எப்பவுமே வந்து திரையரங்குகள்ல வரும்போது ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ட்ரெய்லர் லான்ச் பண்ணியாச்சு. லோகேஷ் சார் அண்ட் அனிருத் சார் வந்திருக்காங்க. அப்படியே கண்டிப்பாக விட போறது இல்லை. We would like to have them on stage. First I would like to invite லோகேஷ் சார் on stage. எங்களுக்காக கண்டிப்பாக மேடைக்கு வரணும். சார் சாரி, பிஃபோர் யூ பிகின், ஐ திங்க் இந்த படத்தை தாண்டி இந்த க்ரூ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நட்பின் அடிப்படையில் எனக்கு வந்திருக்கீங்க. Tell us about the relationship that you share with the film and how excited are you for the film as well? எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஆர்ஜே பாலாஜியிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி, பல்லவியிலேருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ முதல்ல என்டையர் க்ரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காமிச்சா. நான் அன்னைக்கு அவங்ககிட்ட தான் சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் ஹஸ் அரைவ்டுன்னு. அது அதாவது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லடா, சூப்பராக இருந்தது. நான் அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன். அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சித்தார்த் அண்ட் தி என்டையர் டீம் அண்ட் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஆப்வியஸாக அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறதும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில கைதி திரைப்படம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். நிறைய இடங்கள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி அவர் சொல்லியிருக்காரு, நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் 2 பேரும் ஜெயிலில் இன்மேட்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2ல கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யா, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய கூலி திரைப்படத்திற்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக எங்களுடைய ராக் ஸ்டார் அனிருத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்ணா இங்க பேசுறேன்.
எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். சொர்க்கவாசல் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங், ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ். ஸோ சித்தார்த் ராவ் வந்துட்டு எங்களோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு பெரிய பேஷன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பல்லவி சிங்கும் வந்து எங்களோட ஜேர்னியில் எங்களோட கான்சர்ட்ஸ் ஆகட்டும், மூவிஸ், ஷூட்ஸ் எல்லாமே அவங்க தான் வந்து ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் இந்த சொர்க்கவாசல். இந்த ஃபிலிமில் வந்து எல்லாருமே ரொம்ப நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் எனக்கு பர்சனலாக. ஸ்டார்டிங் ஃப்ரம் அனிருத் கிருஷ்ணா, அவர் தான் இந்த படத்தோட ஃபுல்லாக லைன் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டாரு. அண்ட் பிரின்ஸ் ஆண்டர்சன் வந்து டிஓபி. எங்களோட ஸ்கூல் ரவிகேஸ்வரோட சன் சந்தாவோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் பாம்பேல. அவரோட ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் இது. நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ், திஸ் இஸ் ஜஸ்ட் தி ஸ்டார்ட், இன்னும் மைல்ஸ் டு கோ. வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அப்புறம் வந்துட்டு வினய், எங்களோட சவுண்ட் அவர் தான் கிட்டத்தட்ட 1 decade பார்த்துட்டு இருக்காரு. அவர் இந்த ஃபிலிமில் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டெக்னிக்கலி வந்து எல்லாமே எங்களோட ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம். Now coming to the director Siddharth Vishwanath and Think Studios, Santosh bro, thank you for accepting to produce this film. பிரபு சார், நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த படம் வந்து வேற லெவலில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்கன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். சித்தார்த் விஸ்வநாத் வந்து என்னோட ஸ்கூல் ஜூனியர், 2 years ஜூனியர். அப்போ வந்து அவருக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்ம சினிமாக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து எனக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து அவர் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காரு. எங்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த கதை வந்து சொன்னார். சொல்லும் போது அவர் இந்த படத்துக்கு யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நான் மை டியர் ஃப்ரெண்ட் பாலாஜி இருந்தால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஓவராலாக படம் பார்க்கும் போது நான் ஒரு ரஃப் வேர்ஷன் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருந்தது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அண்ட் கம்மிங் டு த ஹீரோ பாலாஜி வந்து அகெயின் நம்ம மியூசிக் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் அப்போ எஃப்எம்ல ஏற்கனவே கொடி கட்டி பறந்துட்டு இருந்தார். ஸோ அங்கேருந்து எங்களோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலி நமக்கு நம்ம ஸ்டூடியோவில் வந்து யாருமே சினிமாலேருந்து பெருசாக ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரம் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு டியர் ஃப்ரெண்ட், நமக்கு என்ன இருந்தாலும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனிதிங் இருந்தாலும் நம்ம பேசலாம்னா அதில் வந்து பாலாஜி வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பார். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அவரோட ஜேர்னி நாட் ஓன்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆர்ஜேவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ படங்கள், எல்லா படமும் வந்து அவருக்கு வந்து வணிக ரீதியாக வெற்றி வர அவ்வளோ படங்கள். அவர் அதில் எவ்வளோ எஃபர்ட் போடுவார், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஹீரோ ஒரு ஆக்டர் ஆர் சம்திங். அதில் வந்துட்டு அவ்வளோ அதோட ஸ்கிரிப்டோ டைலாகோ அது எல்லாமே அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இப்போ எல்லாருமே வந்து அவர் சரி நல்லா சூப்பராக காமெடி பண்ணுவார், பயங்கரமாக நம்ம என்டர்டெயினாக இருக்கலாம்னு சொல்லும் போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு படம் ஒன்று அமையும்ல, அது இந்த சொர்க்கவாசலாக வந்து இருக்கும்னு நான் கன்ஃபார்மாக நம்புகிறேன். ஸோ அவருக்கும் சித்தார்த் விஸ்வநாத்துக்கும் என்னோட டியர் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சேர்த்து எடுத்த இந்த சொர்க்கவாசல் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு சொர்க்கவாசலாக இருக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். ரொம்ப ரொம்ப கைண்டான வேர்ட்ஸ் எங்களுக்காக சொன்னீங்க. நிக்கில் சார், நீங்க இல்லாம நான் யாருமே இல்லை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ அனிருத் சார். உண்மையாலுமே சொர்க்கவாசல் படத்தினுடைய இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் சொர்க்கவாசல் மாதிரியே மாறி இருக்கு அப்படின்னா அவங்க 2 பேருடைய பிரசன்ஸ்னால. சாரி, பதட்டத்தில் ஒன்று விட்டேன். செல்வானா அவர் வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து ஒரு பில்லர் மாதிரி. என்னோட கெரியராக இருக்கட்டும், என்னோட மியூசிக்காக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய ஷேப் பண்ணது வந்து செல்வானா. ஆல்சோ ஐ ஓவ் ஹிம் அ லாட் and thank you for being part of this and for making this team what it is today. Without you this would have not been possible. Thank you. Thank you so much. Nandri, thank you very very much.
அடுத்ததாக படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ நமக்காக பேக் டு பேக் வந்து பேச இருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காங்க. ஸோ we would like to welcome the writers தமிழ் பிரபா அவர்கள், அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் எங்களுக்காக நீங்க மேடைக்கு வரணும். அண்ட் மீண்டும் நம்மளுடைய லோகேஷ் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இட்ஸ் அப்சல்யூட் பிளஷர் ஹோஸ்டிங் யூ டுடே அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாறி இருக்கு நீங்க வந்தது. தேங்க்யூ. ஹேவிங் செட் தட், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அவர்கள் அண்ட் அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம கூட மேடையில இணைப்புறாங்க. கேன் வி ஆல்சோ ஹேவ் அஸ்வின் சார்? படத்தினுடைய ரைட்டர்ஸ், படம் வந்து நவம்பர் 29 வந்து தியேட்டர்ஸ்ல வர இருக்கு. எவ்வளவு எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ப்ளீஸ் ஷேர் us about the film. Can we also have the mic? இங்கயா ஊடக நண்பர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு சும்மா இப்போ வரும்போது யோசிச்சுட்டு வரும்போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக பிரான்சிஸ் கிருபா எழுதின ஒரு கவிதை. உறக்கத்திலிருந்து எழுந்து விட்டார் நீதிபதி, வாக்கிங் புறப்பட்டு விட்டார் வக்கீல், சீருடை அணிந்து விட்டார் போலீஸ்காரர், நானோ இன்னும் என் குற்றத்தை செய்ய துவங்கி இருக்கவில்லை. இந்த கவிதை தான் இந்த படமாக நான் வந்து பார்க்குறேன். ஆக்சுவலாக இதை தொகுத்து பார்க்கும்போது மேடைக்காக சொல்லலை, இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக இருக்குது. ஏன்னா நான் எழுதின முதல் படம் சார்பட்ட பரம்பரை படம் வந்து ரிலீஸ் கூட ஆகலை ஆக்சுவலாக. அப்போ எனக்கு தெரியல நம்ம எழுதின படம் என்னவா வரும் அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்தப்ப அப்போ ஒரு முறை ரஞ்சித் கூப்பிட்டு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வந்து என்னோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் வந்து ஒரு கதை வச்சுருக்கான், நீ அவன் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ நான் அந்த கதையை போய் கேட்டேன். எனக்கு ரொம்ப இட்ஸ் மோர் பர்சனல் அந்த படம். ஏன்னா இந்த எங்கள் வீடு வந்து சென்ட்ரல் ஜெயிலுக்கு பேக் சைடில் ஒரு கூவம் ரிவர் இருக்கும், அது கீழே தான் எங்கள் ஏரியா ஆக்சுவலாக. ஸோ இந்த கலவரத்தை வந்து நான் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கேன் அந்த டைமில். ஸோ இப்போ அந்த கலவரத்தை ஒட்டி ஒரு படம் அப்படின்னும் போது ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட் டு ரைட் அபவுட் திஸ் ஸ்க்ரீன் பிளே. சித்தார்த் அண்ட் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரோட வேலை செய்யும்போது ரைட்டிங் இட்ஸ் வெரி டயரிங் ப்ராசஸ் சொல்லப்போனால், க்ரியேட்டிவாக இருந்தாலுமே. பட் ஆனால் கொலாபரேஷன் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம தொடர்ந்து அதை எழுதக்கூடிய ஒரு உந்து சக்தி கிடைக்கும். இந்த கதையை பொறுத்தவரை நிறைய பன்முகத்தன்மை இருக்கும், நிறைய மல்டி கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த கதைக்குள்ள. நீங்கள் ட்ரைலர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு யூனிக்னஸ், ஒரு கேரக்டர் டைனாமிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண அந்த படத்துலையும் இந்த மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்கள் இருந்தாங்க. ஸோ இதுலேயும் அப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எவ்ரிபடி இஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்க. குறிப்பாக எனக்கு க்ரூஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் அவரை ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சனாக பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் நிறைய பேசுவேன், நிறைய சுவாரஸ்யமெல்லாம் பேசுவேன். அப்போ எனக்கு ஆர்ஜே ஆகணும்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் என்னுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சென்னை லாங்குவேஜாக இருக்கும் நான் பேசுறது. ஒரு எஃப்எம்ல அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ் வந்து அலோவ் பண்ணலை. அப்போ முதல் முறை வந்து நான் அந்த வாய்ஸை கேட்குறேன். நீங்கள் கேட்னுகிறது, அந்த கேட்னுகிறதுங்கிற ஒரு எஃப்எம்ல கேட்குறது பல வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. நீங்கள் கேட்னுகிறது 98.6 என்னடா இது நம்மள மாதிரி ஒரு ஸ்லாங் வருதுன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. ஆக்சுவலாக நானும் எஃப்எம்ல போய்ட்டு 2 வருஷம் ஒரு எஃப்எம்ல வந்து ஒரு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கேருந்து நான் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்லாங்குக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த காமிக்கு எஃப்எம்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவருடைய வெர்சாலிட்டியில் இன்னைக்கு அவர் வந்து நிற்கிற இடம் உண்மையாலுமே ரொம்ப இன்ஸ்பைரிங். தேங்க்யூ பாலாஜி ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஸ்பெஷல், நான் படங்கள் வேலை பண்ணிட்டேன்னா கூட ஒரு சினிமா செலிபிரிட்டி கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் யாரோடையும் ரொம்ப நினச்சது இல்லை. அப்படி நான் நினச்ச ஒரே ஒரு பர்சன் வந்து செல்வராகவன் சார் மட்டும்தான். பிகாஸ் அவருடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப தீமாட்டிக்காக நிறையா நான் யோசிச்சுட்டே இருப்பேன், நிறைய பேசிட்டே இருப்பேன் என்னோட நண்பர்கள்கிட்ட. இந்த படத்துக்கு நான் திரும்ப அவருடைய படங்களை நிறைய பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னன்னா, பொதுவாகவே சினிமாவில் வந்து ஹீரோவுடைய பவரை காட்டணும், ஒரு எஸ்டாப்ளிஷை காட்டணும்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸ் அமைதியாக இருப்பான், டப்புன்னு ஒரு 10 பேர் அடிப்பான். அந்த 10 பேர் அடித்த அந்த கம்பீரம் தான் ஒரு ஹீரோய்க்கா, ஒரு வீரமாக சினிமாவில் ஹீரோய்க்கு நம்மலாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக முதல் முறை நான் தமிழ் சினிமாவில் பார்த்து ஒரு 10 பேர் அடிக்கிறது மட்டும் வீரம் இல்லடா, 10 பேர் அடிச்சலாம் அதை தாங்கி நிற்கிற வழிகளடான்னு ஒருத்தர் சொல்கிறான்ல, அதை தமிழ் சினிமாவில் ஹீரோ பண்ண வச்சது புதுப்பேட்டை படத்தில் அதை பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த ரைட்டிங், அந்த ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோடைய அடி வாங்குறத பவராக ஹீரோயிசமாக காட்டின ஒரு சென்சிபிலிட்டி வந்து அவ்வளோ இன்ஸ்பைராக இருக்கும். ஸோ அவரோட படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்போ நான் சித்தார்த் கிட்ட வந்து கேட்டேன், அவரோட ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் சொல்கிறேன். அப்புறம் திடீர்னு அவனே ஃபோன் பண்ணான் ஒரு நாள் வந்து, ஆனால் செல்வராகவன் சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு சொன்னால்,
என்னடாண்ணா அப்புறம் சார் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்க்ரீன் ப்ளே நான் படித்தேன், நீங்கள் எழுதிருந்தேன், உங்கள் டீம் எழுதிருந்து, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் அவன் எவர் ரீடுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தில் நடித்தவங்களுமே சரி, ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப, குறிப்பாக சோபா சக்தி எழுத்தாளர், தமிழ் இலக்கியத்தினோட மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் சோபா சக்தி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு புதிய குழு, ஒரு புதிய எஃபர்ட்டை வந்து போட்டிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஜானரை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுட்டு நம்ம இந்த படங்களெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து ஆக்ஷன் த்ரில்லர் நம்ம சொல்லாமல் இது வந்து ஒரு சர்வைவர் த்ரில்லர் தான் இந்த படத்தை நம்ம சொல்லணும். ஸோ ஒரு படத்தினுடைய வகைமையை புரிஞ்சுட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால் இன்னும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா செலிபிரிட்டிஸ், எழுத்தாளர்கள் எல்லோரும் இந்த திரைப்படத்தை ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரோடும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல் படம் எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ்னால எனக்கு அவ்வளோ அளவுக்கு பேச வருமான்னு தெரில. நீங்கள் ஜஸ்ட் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிச்சேன், அதை மட்டும் நான் சொல்லிடலான்னு நினச்சேன். ஐ திங்க் 2020 ஒரு கொரோனா லாக்டவுன் டைமில் வேலையை இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தேன் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு. அன்றைக்கி தான் சித்தார்த் கால் பண்ணி ஜெயிலுக்குள்ளேயே எனக்கு ஒரு படம் எழுதலாமா அப்படின்னா, சரி ஓகே சும்மா தானே இருக்கும் அப்படி எழுத ஆரம்பிச்சு ஐ திங்க் அந்த ஒரு 1 வீக் நிறுத்தவே இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசுறது ஜெயில் பற்றி அவ்வளோ இருந்துச்சு, சப்ஸ்டன்ஸ் ஜெயில் பற்றி படிக்க எழுத. அங்கே ஆரம்பித்த போது நான் அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், யோசிச்சு கூட பார்க்கல இன்னைக்கு வந்து இங்கே நிற்பேன் 4 வருஷம் கழிச்சு அப்படின்னு. ஸோ இந்த ஜேர்னியில் வரும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் சம் பீப்புள். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் சித்தார்த் ராவ் பல்லவி. சித்தார்த் ராவ் உட்கார கூட மாட்டார்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோல, எங்கே இருக்காருன்னு தெரியல. சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி. ஐ திங்க் ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபார் 2 first time writers, I don't think any producer would have taken up a script like this or given us the creative freedom that you have given. இது நாங்கள் ஏன் சொல்லணும், நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு 10-15 ப்ரொடியூசர் நாங்கள் போய் நரேட் பண்ணோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். how you took the story and how much creative freedom you gave, I don't think anyone else would have given us that. So thank you so much Sid, thank you so much Pallavi for that. செகண்ட் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஓகே கதை எழுதிட்டோம். அப்புறம் யோசிச்சோம், சரி ஓகே இது நார்த் மெட்ராஸில் தான் பிளேஸ் ஆயிருக்கு, சித்தார்த் கேகே நகர், நான் டி நகர், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நார்த் மெட்ராஸ் படம் தான் நாங்கள் யோசிச்சோம் ஒரு செகண்ட். அதனால அப்போ கரெக்டாக உள்ள தமிழ் பிரபா அண்ணா வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி, இப்போ ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரியலாக இருக்கு படம்ன்றது தமிழ் பிரபா அண்ணா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். அதனால அந்த ஆத்தென்டிசிட்டி எங்களுக்கு கொடுத்ததும், அதுவும் முக்கியமாக பார்த்தின்ற கேரக்டருக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்ததும் தமிழ் பிரபா அண்ணா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நான் அதுக்கு. மூணாவதாக நாங்கள் போனது மை படி ஆர்ஜே பாலாஜி சார். நாங்கள் போன சித்தார்த்த ஜென்ரலில் ஒரு நரேஷன் பண்ணாலே அவனே ஒரு 4 மணி நேரம் தான் பண்ணுவோம் நரேஷன். ஸோ நாங்கள் போனோம், சரி ஓகே நம்ம ரெடியாக தான் உட்காந்து 8 மணிக்கு ஆரம்பித்தோம். சரி எப்படி ரொம்ப லாங்காக போகுது இதுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் நரேட் பண்ணான். சரி ஓகே பிரேக் எடுக்கலாம் அப்படின்னா அவர் உடனே சரி இப்போ வெயிட் பண்ணுங்க நான் திருப்பி அதே கதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவரோட 1 ஹவர் சொன்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான், அன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. அதனால தேங்க்யூ. அண்ட் இஸ் given me the opportunity to work in his next movie as well, an extremely prestigious project. சூர்யா சரோட அவர் பண்ணுற ப்ராஜெக்டில் he is given me the opportunity to be a co-writer. I don't think anyone else would have done that, sir. அது ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாம just on the basis of what you've seen with me on set, அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அதை தாண்டி நெக்ஸ்ட் டெக்னீஷியன்ஸ். ஐ திங்க் எவ்ரி டெக்னீஷியன் who's worked in this movie, பிரின்ஸாக இருக்கட்டும், பிரின்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், பிரின்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் ஜெய் சாராக இருக்கட்டும், எடிட்டர் செல்வானாவாக இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி மஞ்சரியா இருக்கட்டும், ஐ திங்க் எல்லாருமே ஒரு ஏ கேம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அண்ட் யாரோ ஒருத்தர் ஏ கேம் கொண்டு வரலனா கூட ஐ திங்க் இந்த படம் அவ்வளோ ரியலாக இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஐ வாண்டட் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம். ஐ திங்க் தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்பெய்ட், அண்டர் அப்ரிஷியேட்டட், ஓவர் ஒர்க் கிளாஸ்னா அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த படத்தில் பார்த்ததுனால ஐ நோ இந்த படம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாரும் ஒருத்தர் 100% ஒர்க் பண்ணலன்னா கூட கண்டிப்பாக இந்த படம் இந்த இதுவாக வந்திருக்காதுன்றதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சினி, தளபதி, கரண், அருண், ஜெயசூர்யா, மக்தூம், ரிஷி, பாலு, தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபுல் ஏடி டீமுக்கு. கடைசியாக ஒருத்தருக்கு மட்டும் சொல்லணும், சித்தார்த்துக்கு வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட தேங்க்ஸ் சொன்னதில்லை 4 வருஷத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணதில்லை. நான் வந்து சரி நம்ம சித்தார்த் தானே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவனும் அப்படி தான் நினைப்பான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஐ நோ ஹிம் ஃப்ரம் நாங்கள் எப்படி 8th standard 9th standardலேருந்து எனக்கு தெரியும் அவனை ஸ்கூல்லேருந்து. நாங்கள் அப்போ கார்பரேஷன் கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுவோம். நாங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது எப்படி சண்டை போடுவோமோ நாங்கள் 2 பேரும் அதே பேஷனோட டெய்லி சண்டை போட்டோம். நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும்போது டெய்லி அதே சண்டை தான் போட்டோம் நாங்கள். அண்ட் ஐ திங்க் தட் பேஷன் இஸ் வாட் brought him where he is. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட உனக்கு தேங்க்ஸ் சொன்னதில்லை, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ் ஒரு வாட்டி. தேங்க்யூ ஸோ மச் சித்தார்த், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேச தெரியாதுன்னு சொன்னீங்க, அது மட்டும் நம்ப முடியல. பட் நிறைய ட்ரீமியான மொமெண்ட்ஸை கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு போனீங்க, அதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அடுத்ததாக
மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர் ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். டிரெக்டராக பல பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவர் பண்ணக்கூடிய படங்கள்ல ஒரு நடிகராக பார்க்கும்போது மீண்டும் வந்து ஒரு புது ட்ரேட்மார்க்கை உருவாக்குறாரு. We would like to welcome செல்வராகவன் சார். எங்களுக்காக சொர்க்கவாசல் டீமோட நீங்க ஒர்க் பண்ண அனுபவமும் இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்னு நீங்க ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படிச்சுட்டு நான் கேட்டது, இது யார் எழுதுறீங்க, உண்மையிலேயே நீங்க தான் எழுதுறீங்களான்ட்டு கடைசியில் உங்களோட ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு. இது நான் சொன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தலா இருக்கும், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சல்யூட் டு தமிழ் பிரபா, ஒரு அஸ்வின் அண்ட் சித்தார்த். சாதாரணமா எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் இல்ல, ரொம்ப காண்டா இருந்தது. இது எனக்கு கிடைச்சிருந்தா ஐ வுட் லைக் டு கன்வெர்ட் திஸ் டெஃபினட்டா. அப்புறம் ரொம்ப பேசுறோம், நல்ல படம் வரணும், கொஞ்சம் இதுல இருந்து வெளில வரணும், தமிழ் சினிமா புதுசா போகணும் ஒரு எல்லையை நோக்கி, என்னென்னவோ பேசுவோம். ஆனா யாரும் ரொம்ப பெருசா எடுக்கிறது இல்ல. பட் திஸ் ஃபிலிம் வில் பி a very special film. நான் கேரண்டி உங்களுக்கு, நான் வந்து போய் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா நீங்க பாருங்க தியேட்டர்ல. திஸ் இஸ் எக்ஸலண்ட் ஃபிலிம் அட்டெம்ப்ட். நானும் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தேங்க்யூ. தேங்க்யூ சார். உண்மையாவே காத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபர், இந்த படத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்ல இருந்து SR பிரபு சார். சார் எங்களுக்காக ஒரு இந்த வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சொர்க்கவாசல் படம் வந்து இதை எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண கொடுத்த இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்வைப் ரைட் ஸ்டுடியோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஓகே உங்க டைரக்டர் அஜய் பாலாஜி நடிச்சிருக்காரு, உடனே வாங்கிட்டீங்க போல இருக்கு அப்படிதான் நிறைய பேருக்கு கூப்பிட்டாங்க. பட் ஆக்சுவலா சித்ரா வந்து லைக் we know each other for a long time. அண்ட் இந்த படம் தன்னுடைய ஆரம்பத்துல இருந்து இந்த படம் உருவாகிறது இருந்து பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு டீம்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பதட்டமோ பயமோ இருக்காது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு வலு சேர்த்துருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை வந்து நிச்சயமா நம்ம எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அண்டு அதை ப்ரொடியூசர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ நான் சொன்னேன், நான் இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னப்போ சித்ரா வந்து இப்போ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாம அதை வந்து கொடுத்தாரு. அண்ட் அதனால வந்து இப்போ இந்த படத்தை வந்து உலகமெங்கும் கொண்டு போய் நம்ம ஈஸியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு சரியான டைம் அண்ட் நல்ல டேட் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற படத்துல இருக்கக்கூடிய மொத்த குழுவுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டு இல்ல பார்த்த சில சம்பவங்கள் அடிப்படையில் ஒரு படம் வர்றப்ப அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வந்து படம் பார்க்குறப்ப அது அந்த அந்த சம்பவத்துக்கு நம்மள அது எடுத்துட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு த்ரில்லர் ஜானர் இன்னைக்கு எல்லாருக்கும் பரவலா பிடிக்கக்கூடிய ஒரு ஜானரா இருக்கு. அது எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில ஐ விஷ் த என்டையர் டீம் அண்ட் முக்கியமா டைரக்டர் அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ, ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பிரபு சார் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்ல தொடர்ந்து வரக்கூடிய படங்களை நாங்க பார்த்துட்டே இருக்கோம். அதுல சொர்க்கவாசல் இணைஞ்சது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச்.
அடுத்ததாக இந்த படத்துடைய கதை ஸ்ரீதர் ஆடியோகிராஃபர் ஆஃப் தி ஃபிலிம் and இந்த காஸ்டியூம் டிசைனர் ஸ்ருதி மஞ்சரி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் to share us about the experience about the film. Casting director Varsha Vardarajan avargal, Dinesh Sridhar audiographer of the film and costume designer Shruti Manchari avargal. எங்களுக்காக சொர்க்கவாசல்ல வர்க் பண்ண அனுபவம் பத்தி ஷேர் பண்ணனும் ப்ளீஸ். No, I'm okay. Good morning, everybody. This is a really special day for all of us. It's a collaboration of a bunch of friends, really, really close friends. We know Siddharth, both the Siddharths, in fact, work very, very close with us. And we jokingly say that it's hard to separate the two Siddharths, so now we have producer Siddharth and director Siddharth. We wish you guys enjoy the movie as much as we do. It's really, really close to our hearts. And thankfully, we have producers and distributors who decided let's just go to the cinemas instead of going straight to the platforms, because for sound, it's important for us to get people to the theaters, make it an immersive experience. We believe that cinema is the most collaborative process in the world, and to each department working day and night, mostly more nights than days, thanks so much. And we look forward to you coming to the theaters. Thank you. Thank you so much. ஏதாவது எங்களுக்காக just 2 lines கூட சொல்லுங்க. We'll be really happy hearing it. I'm just thankful to my producers Pallavi and Siddharth for trusting me with this project, and it's a very special film because it's a debut film for most of us, so I'm just very excited about it. Alright, congratulations. Ma'am, நீங்க both the Siddharths and the team, thank you so much. Casting an ensemble is very, very difficult, but you guys had everything in your script, so it made it so much easier for us to find actors. So I really hope that all of you see the work that all the actors have put in for the film. Please watch and let us know. Thank you. Thank you so much. மூணு பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். Thank you. அடுத்ததாக இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர்ஸ் we would like to welcome Arun and Anirudh K அவர்கள். Anirudh AK அவர்கள். மேல வரதுக்கு முன்னாடி உங்களை சத்தம் வருது, கண்டிப்பாக நீங்க மேடைக்கு வரணும். அருண் அண்ட் அனிருத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். First of all, I thank the producers, Swipe Rate Studios, for trusting in my lyric writing capability. இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நான். It's a love song. And I also happen to be the part of the production team. ஸோ ரொம்ப க்ளோஸாக இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் லைக் டைரக்டர், டிஓபி, காஸ்டியூம் டிசைனர். ஸோ ஐ திங்க் ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் ஐ திங்க் வில் கோ லாங் வே ஃபார் தெம் அண்ட் த ஃபிலிம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல் மேடை, முதல் பாடல். தேங்க்ஸ் டு மை டைரக்டர். தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ் ஃபார் த ட்ரெஸ். அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ஹீரோ. Sir, your best is here. Thank you everyone. Thank you so much. And the best is here பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நாங்க ஷார்ட்டா தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க கிரியேட் பண்ண நினைச்சோம். So that is for you. Congratulations உங்களுக்கு. அடுத்ததாக ஒருத்தர் மேடைக்கு வரப்போறாரு, ஹக்கீம் ஷா அவர்கள். Can we have you on stage please? It's okay. Hi, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இதோட ப்ரொடியூசர் சித்தார்த் ராவ். அவர் தான் என்னோட கடைசியில் பிரியாணி பார்த்து இவர் தான் டைகர் மணி பண்ணோம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ சித்தார்த் ஃபார் தட். அண்ட் டிரெக்டர் சித்தார்த், தேங்க்யூ ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. அண்ட் பாடுறா, நான் உங்க பற்றி பேசுகிறேன். Then I want to thank RJ Balaji sir for being a good friend. He's such a good inspiration to me. And thank you everyone. Thank you all the cast and crew. Thank you so much. Congratulations. உங்களுடைய கதாபாத்திரத்தை திரையரங்குகள்ல பார்க்க காத்துட்டே இருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய எடிட்டர் we would like to have Selva sir.
ப்ளீஸ் எங்களுக்காக நீங்க மேடைக்கு வரணும். ஒரு உற்சாகமான ஒரு கைத்தறி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சுவாரஸ்யமாக வச்சுக்கிறதுல உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கு. அடுத்ததாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் would like to welcome ஜெயச்சந்திரன் அவர்கள், DOP of the film பிரின்ஸ் அவர்கள். சொர்க்கவாசல், tell us about the experience and how special this is for you. எல்லாருக்கும் வணக்கம். சொர்க்கவாசல் பற்றி சொல்லணும்னா, முதல்ல சித்தார்த் வந்து டைரக்டர் சித்தார்த் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் ஸ்கிரிப்ட் வாங்கினதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசினதில் ஸோ ஓகே, அவன் ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணுவான்ற மாதிரி இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க பயங்கர இன்டென்ஸாக ராவாக என்ன இப்படி ஒரு கதை இருக்குன்னு பயங்கர ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் ஒரு படம் வந்து சர்ப்ரைஸ் ஆகும்ல, இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இந்த படம். ஸோ சித்தார்த் பற்றி சொல்லணும்னா ரொம்ப டேலண்டட், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், வேலை பார்த்துட்டே இருப்பான் எல்லா டைமும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். ஈஸியர் டு ஸ்டே லாங். ஸோ அப்புறம் பிரின்ஸ் டெபியூ நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரொடியூசர் சித்தார்த் அவர் வந்து பெரிய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து லைக் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பேங்கராக தான் ரிலீஸ் ஆகணும், எது பண்ணாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா டைமும். அப்புறம் இப்போ செல்வராகவன் சார் இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மெயின் விஷயம் படத்தோட ஹீரோ என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அவர் எனக்கு கிட்டத்தட்ட. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாரோட ஃப்ரீடமும் வந்து கொடுத்து, அதே மாதிரி படத்தில் ஈக்குவலாக எல்லாருக்கும் ரோல்ஸ் கொடுத்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் ஃபிலிம் மாதிரி இந்த படம் கொஞ்சம் டிசைன் ஆகிருந்தது. அதை வந்து அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து பண்ணது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு ஓகே உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணு சூப்பர் அப்படின்ட்டு ரொம்ப பிலீவ் பண்ணார் எங்கள் எல்லாரையுமே. அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய கைட் மாதிரி எல்லாருக்கும் கரெக்டாக சேர்க்கிறது. ஸோ இந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் எனக்கு வந்து அவரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து அவரோட பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்பீங்க. நான் பயங்கரமாக ரசித்தேன். ஃபைனல் காப்பி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது எனக்கு. அவர் செம்ம ஆக்டராக வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க அப்படின்றதுல நான் ஷுவராக இருக்கேன். அண்ட் ஓகே, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதல் படம் அப்படின்னு சொன்னாரு, எவ்வளோ நர்வஸாக இருக்கு, இல்லை எக்ஸைட்டடாக இருக்கா, எந்த மாதிரி எமோஷனில் இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், அதனால் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. பட் டு ஒர்க் வித் ஃப்ரெண்ட்ஸ் இட் வாஸ் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை டைரக்டர் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் 29th November. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி, எனக்கு இன்னைக்கு அவங்களை பார்க்கும்போது ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு பெண் மாட்டிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. பட் இருந்தாலும் we like to have the gorgeous and very beautiful சானியா ஐயப்பன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொர்க்கவாசல் மாதிரி ஒரு பெரிய படத்தோட பாட்டாக முடிச்சல. ஆக்சுவலி இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணவே கிடையாது. அதனால ரஞ்சினி அண்ட் அஸ்வின் ஹாவ் ஹெல்ப் மீ அ லாட். ஒரு ஒர்க் ஷாப் கூட அவங்க தந்தாங்க. அண்ட் ஐ அம் forever thankful to Siddharth for giving me this role, and R.J. Balaji sir and producers, everyone. Thank you so much for believing me and giving me this role. And 29th எங்களோட மூவி ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் தியேட்டரில் போய் பாருங்கள். ஐம் வெரி நர்வஸ், அதனால அதிகம் பேசுறதில்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறாரு. We would like to welcome our very own சித்தார்த் விஸ்வநாத் அவர்கள். Oh my God, the noise is huge. Over to you. எல்லோருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இந்த மூமெண்ட்டுக்கு தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இப்போ டப்பு நீங்கள் வந்து நிற்கும் போது பிளாங்க் ஆகுது. நான் எவ்வளோ முடியுமோ நான் ட்ரை பண்ணுறேன் பேசுறதுக்கு.
ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு நானும் ஒரு செகண்ட் இந்த ஸ்டேஜ்லாம் சுற்றி பார்த்து நம்ம இவ்வளோ ஒர்த்தான எனக்கே ஒரு செகண்ட் இருந்து யோசிச்சேன்னா, பட் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடம், இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த மொமெண்ட்ல நான் வந்து படத்தை பத்தி ரொம்ப பேசாம நான் வந்து என்னோட இவ்வளோ டிராவல் பண்ண என்னோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னா, காஸ்டிங்கா வந்து இது ஆக்சுவலா ஒரு பயங்கர டிமாண்டிங்கான இதா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஏன்னா ஒரு 10 பிக் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல வேலை செஞ்சாங்க. செல்வராகவன் சாரா இருக்கட்டும், கருணா சார், நட்டி சார், பாலாஜி சக்திவேல் சார், எழுத்தாளர் சோபா சக்தி அண்ணன், அப்புறம் சாமுவல் ராபின்சன் ஒரு பையன் கேரளால இருந்து, ஐ மீன் லைக் நைஜீரியால இருந்து வந்து ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் படம் தமிழ் படம் பண்ணியிருக்கான். அப்புறம் மலையாளம்ல இருந்து ஒரு 3 பவர் ஹவுஸ் டேலண்ட்ஸ், ஹக்கீம் ஷா, அப்புறம் சானியா அண்ட் ஷரஃபுதீன் சார், அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத் சாரோட அப்பா மிஸ்டர் ரவி ராகவேந்திரா சார் இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ டு ஹிம் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் ஸ்கேலா பெருசா இருந்துச்சு. ஸோ என்னோட ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த படத்தை அந்த டைம்குள்ள முடிக்க முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அண்ட் இந்த மொமெண்ட்ல ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த கோஆபரேஷன் அண்ட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. கமிங் டு த க்ரூ, என்னோட ரைட்டர்ஸ் தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின், நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ஒரு 3 ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா வேலை செய்யும் போது எல்லா ப்ராசஸுமே வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு வேலை வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு தமிழ் பிரபா அண்ணா, அஸ்வின் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துல என்னோட சேர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி. என்னோட டிஓபி பிரின்ஸ் என்னோட ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து ஆக்சுவலா டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த படத்துல வந்து பண்ணி ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அந்த ஆடியன்ஸும் அதை வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு நல்ல இது கிடைக்கிட்டு. பிரின்ஸ், லாட்ஸ் ஆஃப் பிளேசஸ் டு கோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம எடிட்டர் செல்வா ஆர்கே அண்ணா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒரு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டாரு. இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம எனர்ஜி டவுனா இருந்தாலுமே டி சூப்பராண்டா பண்ணலாண்டா கரெக்டா பண்ணலான்ட்டு புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. ஐ திங்க் இந்த டீசருக்கு அந்த வரவேற்புல எல்லா கமெண்ட்ஸும் கீழே பார்த்தோம்னா எடிட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா ஒரு டைரக்டரா ஒரு டெக்னீஷியனை வந்து இவ்வளவு ரெகக்னைஸ் பண்ணி எல்லா சைடும் சொல்லும்போது அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் ஃபார் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ. அப்புறம் மியூசிக் கிறிஸ்டோ சேவியர், ஆக்சுவலா 25 வயசு பையன் கேரளால இருந்து போன வருஷம் பிரம்மயுகம் அப்படிங்கிற இந்த மன்மூர்த்தி சார் படத்துல வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு கிறிஸ்டோ. அது ஆடியன்ஸ்க்கும் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ. அதனால நீங்க வர முடியலன்னா அவரோட மலையாளம் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ கிறிஸ்டோ ப்ரோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அப்புறம் என்னோட காஸ்டியூம் சைட்ல ஸ்ருதி மஞ்சரி, தேங்க்யூ ஸ்ருதி ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ஆர்ட் டைரக்டர் ஜெய் சார் இன்னைக்கு வர முடியல, ரொம்ப நல்லா ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்திருக்காரு, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் தினேஷ் சுப்ரமணியன் மாஸ்டர், நிறைய ஆக்ஷன் இருந்துச்சு ஆக்சுவலா இந்த படத்துல. பட் டைம்லாம் கொடுத்தது வந்து ரொம்ப கம்மியான டைமா தான் கொடுத்துருந்தாங்க. அந்த இதுல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ தினேஷ் மாஸ்டர். உங்களால நீங்க வர முடியும்னு நினைக்கிறேன், பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப் மாஸ்டர். அப்புறம் என்னோட சவுண்ட் சைட்ல என்னோட ஃப்ரெண்டா இருந்த வினய் ஸ்ரீதர் ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு மிக்ஸ்ல. ஸோ தேங்க்யூ வினய், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கபிலன் நம்மளோட போஸ்டர் டிசைனர், என்னோட அகைன் டியர் ஃப்ரெண்டு. இதே ஃப்ரெண்டா சொன்னோம்னா இந்த படத்துல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸா சரௌண்ட் பண்ணோம் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன்னா. அண்ட் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது என்னோட ஜாப் என்னோட இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ அவுட். டெக்னீஷியன்ஸ் சுரேன் அண்ணா நிறைய பேர் விட்டுருக்கேன். ஸோ ஐ திங்க் சாரி எனக்கு டப்பு நர்வஸா இருக்கு இல்லை. ஸோ தேங்க்யூ சுரேன், அலங்கூர் கூத்தன் அவர்கள். அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் மிக்ஸி அண்ட் அருண், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த ஃபிலிம், மீன்ஸ் அ லாட் டு மீ. என்னோட ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ண இபி விக்ரம், தேங்க்யூ ஸோ மச் விக்ரம் ஃபார் ஆல் யுவர் ஹெல்ப். ராகேஷ் எங்களுக்கு கரெக்டாக காசு வருதான்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ராகேஷ் ஃபார் எவ்ரி திங். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், இங்க திங்க் அவ்வளவு வர முடியும்னு நினைக்கிறேன். ராஜேந்திரன் சார் தேங்க்யூ ஸோ மச், இந்த படத்துக்கு நீங்க போட்ட உழைப்பு வந்து ரொம்ப நன்றி சார். மிக்ஸி அகைன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்காரு. ஸோ தேங்க்யூ டு மிக்ஸி ஆல்சோ. எஸ் லோகேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் லோகேஷ் சார். இந்த படத்தை வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்க வந்து இந்த படத்தை ட்ரெயினரா லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லோகேஷ் சார். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ தட் உங்களோட பிஸி ஷெட்யூல் தாண்டி இங்க வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த மேடை இந்த பெரிய மேடை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிடைச்சது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அண்ட் இந்த மேடை நான் வந்து ஒரு 2 பேருக்கு நான் கண்டிப்பா அவங்க கோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, என்னோட டைரக்டர் இயக்குனர் ரஞ்சித் சார். நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா பார்த்த ஒரு மனுஷன், ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங்.
ஒரு கிரேட் கிராஃப்ட்ஸ்மேன். ரொம்ப பக்கத்துல அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இதுதான் எனக்கு I think இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச் சார். இந்த இடத்துக்காக நான் இது அமைச்சு கொடுத்ததுக்காகவும் சரி, இந்த 6 years உங்களோட படிச்சது ஒரு ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இன்னொரு மெயின் பில்லர் என்னோட இங்க இருக்கிற காரணம் வந்து என்னோட டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அனிருத். அவர் அவ்வளோ பிஸி ஷெட்யூல் தாண்டியுமே இங்க வந்து, ஏன்னா ஆக்சுவலா இதுதான் அவரோட ஸ்லீப்பிங் டைம், பட் எங்களுக்காக வந்து தூங்காம மூச்சு வந்து இந்த ட்ரெயிலர் லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அனி. எப்பவுமே வந்து ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருந்துட்டு வந்துட்டு என்னைக்குமே வந்து ஒரு கண்காணிப்பா வந்துட்டு படம் எப்படி வந்துட்டு இருக்கு, படம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு ஒரு பயங்கர கேரோட சொல்லுவான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனி தட் யூ ஆர் ஹியர். இட் meant a lot to me. படத்தோட ஃபைனலி கமிங் டு த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம், சித்தார்த் ராவ் அண்ட் பல்லவி சிங். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டருக்கு வந்து எப்பவுமே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு படம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி படம் பண்ண போறோம் என்னன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு கன்சீவே ஆகாத பேபி ஒரு விஷயம் அவங்க நம்பி அதுல வந்து இதே ஒரு எந்த ஒரு இதா வைக்காம ஒரு 2 நாள் ஃபர்ஸ்ட் கட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ட்ரஸ்ட் வந்துச்சுன்னு தெரியல. பட் படத்துக்கு கிராஃப்டுக்காக என்ன உழைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க சைட்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜா இருக்கட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இது கொடுத்தது வந்து ரொம்ப 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 நன்றி சார். சித்தார்த் சார் அண்ட் பல்லவி அவங்க எடுக்கவே மாட்டாங்க. பட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் them. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னைக்குமே ஸ்பெஷல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பல்லவி. இந்த படத்தை வந்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு சேர்த்ததுக்கு, பேஷண்டா வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான இடத்துக்கு சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிட் அண்ட் பல்லவி. Finally, coming to my hero, RJ Balaji sir. Sir, thank you so much. நான் வந்து இது சொன்னதுல வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் நான் எவ்வளவு தேங்க் பண்ணமோ, இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் இந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு பட்ஜெட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு ஆக்சுவலா ஒரு அதிகமாக தான் இருந்துச்சு. பட் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட சைஸாவும் சரி, ஸ்கேலாவும் சரி, ரொம்ப ஒரு நான் நினைச்ச விஷயம் அதை பண்ண முடியாது. நீங்க மட்டும்தான் சார் அது கண்டிப்பா காரணம். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் பாலாஜி சார். ரொம்ப சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இல்ல, ஆனா வந்து டப்புனு கேமரா கட் ஆஃப் பண்ணாருன்னா அப்படியே போட்டு டயலாக் தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் பாலாஜி சார் பார்ப்பாங்கன்றது நாங்க நம்புறேன். அண்ட் ஐ ஹோப் பீப்புள் வந்து நம்ப ஐ ஹோப் தட் ரிசீவ் த சேம் டே தட் வி ஆர் ஆல்சோ எக்ஸைட்டட் சார். அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருப்பேன், அவரே கலாய்ப்பாரு. பட் ஐ ஹோப் டு மேக் யூ ப்ரவுட் சார். அதுக்கப்புறம் இந்த மேடையில மெயினா அமைச்சு கொடுத்த என்னோட அப்பா அம்மா, இவ்வளவு வருஷம் டிராவல் வீட்டில் உட்காந்து சோறு போட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஐ ரியலி லவ் யூ. அண்ட் இந்த மூமெண்ட் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷலோ அது எங்களுக்கும் ஸ்பெஷலா இருக்குன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா அண்ட் அப்பா. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஆல் தோஸ் ஆர் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் திஸ் வைல். அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ திங்க் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலா வந்து நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஸ்டேஜுக்காக திருப்பி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. செல்வராகவன் சார், பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார், நட்டி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் திருப்பி ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் சொர்க்கவாசல் சாமி மேம் சொல்லிட்டேன். சொர்க்கவாசல் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து இது நானும் என்னோட ரைட்டர்ஸும் ஒரு 3 years முன்னாடி எழுத பிளான் பண்ணி ஒரு உண்மை சம்பவம் வச்சு இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தோம், நிறைய கல்ட் ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போச்சு. வட சென்னையா இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், 2 லெஜெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீல்ட், வெற்றிமாறன் சார் அண்ட் கமல்ஹாசன் சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா எங்களுக்கு இருந்தாங்க. அப்போ ஜெயில் கதையை நம்ம எடுக்கும்போது இது டோனாகவும் ஃபிளேவராகவும் வேற மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டைலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சோம். ஏன்னா இன்னைக்கு கமெண்ட்ஸா நிறைய பார்க்கும்போது சொர்க்கவாசல் ஒரு ஜெயில் படத்துக்கு அப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்க இங்க வந்து ஜெயில நிறைய ராஜமந்திரி போய் நிறைய ரிசர்ச் பண்ணோம், ஜெயில் சிறை கைதிகளோட நிறைய பேசணும், மனநிலை என்னவா இருக்குன்றது என்னோட ரைட்டர்ஸ் அதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இந்த தவறே பண்ணாம நிறைய பேர் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. விசாரணை கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 70% இந்தியாவில் வந்து விசாரணை கைதிகள் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா வந்து கோர்ட் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து தண்டனையும் கொடுக்கல. பட் இன்னைக்கு வரைக்கும் ஜெயில 10-12 வருஷமா உள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் மீட் பண்ணும்போது ஒரு பயங்கர ஐயோப்படா இருந்துச்சு. அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு வார்த்தை பயங்கரமா கனெக்ட் ஆனது. ஒரு வார்த்தை என்னன்னா ஹோப். அவங்க எப்ப வந்து அவங்க ஒரு குடும்பத்தோட திருப்பி சேருவாங்க, அவங்க பண்ணாத தவறுங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம தவறுங்களை வந்து என்னைக்குமே நியாயப்படுத்தவே முடியாது. பட் அவங்க ஒரு லைஃப் ஒரு ஹோப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த சொர்க்கவாசல் தொடர்ந்து எப்படியாவது திருப்பி அவங்க குடும்பத்தோடையும் அவங்க எல்லாரோடையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஹோப்ல இருக்காங்க. அண்ட் எல்லாரும் ஐ திங்க் எல்லாரோட ஜேர்னியுமே அந்த ஹோப்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஒரு இமோஷனல் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும், ஒரு சோல் இருக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும். 2 hours 10 minutes ஒரு ஸ்லிக் ரன் டைம்ல வந்து இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கரா இந்த படத்தை அதுக்கு மேல நான் பேச முடியாம நான் ரொம்ப எக்ஸைட்டடா இந்த கண்டென்ட் எப்படி நீங்க வரவேற்பீங்க அப்படின்ட்டு நான் காத்துட்டு இருக்கேன்.
ஏன்னா இந்த மாதிரி படம் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல மட்டும்தான் வந்து இது பண்ணும். ஸோ பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட்டுக்கு நான் இன்னைக்குமே இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவை. படம் வந்து நீங்க என்ன ஃபீட்பேக்கா இருந்தாலும் ஐ எம் வெரி ஈகர் டு நோ என்ன ஃபீட்பேக் கிடைக்க போகுதுன்ட்டு. ஸோ 29 நவம்பர் தியேட்டர்ல வந்து இந்த படத்தை பாருங்க. அண்ட் லாஸ்ட் சாரி ரொம்ப டைம் எடுத்து நினைக்கிறேன். கிருஷ்ணா அகைன் சைப்ரைட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற கிருஷ்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துல வந்து ரொம்ப க்ளோஸா அவங்களோட ஒர்க் பண்ணி எனக்காக பயங்கர ஹெல்ப் பண்ணாரு. டூ வெரி ஸ்பெஷல் பீப்புள் என்னோட இந்த படத்துல அவங்களோட அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ண ஹரிஷ்ராம் அண்ணா, என்னோட ரொம்ப டியர் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் சீனியர் அகைன். ஹரிஷ்ராம் அண்ணா, தேங்க்யூ சோ மச். You know what you have done for the film. Thank you so much. என்னோட இன்னொரு டியர் ஃப்ரெண்ட் சிவகிரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்டா வந்து ஒரு டைரக்டர் இந்த மேடை வந்து எனக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அமையும். பட் அதுக்கு பின்னாடி வந்து அவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன் டீமா இருக்கட்டும், அசோசியேட் கேமராமேன் டீமா இருக்கட்டும், அசோசியேட் எடிட்டர்ஸ் டீமா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பட் என்னோட டீம், என்னோட ஏடிஎஸ் டீம் நம்ம அவ்வளவுதான் பெருசா வளரல. பட் எனக்காக அவ்வளவு உழைச்சு இந்த படத்தை வந்து டைம்ல பண்ணி கொடுக்கறதுக்காக ரொம்ப பெரிய ரீசனா இருந்திருக்காங்க. இது அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி இந்த ஸ்டேஜ் மட்டும்தான். ஸோ சாரி உங்க எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ண வச்சது. பட் எல்லாருமே வந்து ஒரு 1 மினிட் எல்லாரும் ஸ்டேஜ்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லா இருந்தா. கரண், ரஞ்சனி, தளபதி, அருண், மக்தன், ரிஷி யார் இருக்காங்கன்னு தெரியல. பட் எஸ் சீக்கிரம் வாங்கடா. ஸோ அதுதான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த மேடை நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பட் இதுக்கு பின்னாடி இவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. இதனால உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அஸ்வின் சொன்ன மாதிரி இந்த ஏடிஎஸோட வேலை வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட் அண்ட் அண்டர் பெய்ட் வேலை. பட் அவங்க போடுற ப்ரெஷரா இருக்கட்டும், அவங்க பண்ற ஒர்க்கா இருக்கட்டும், அது மட்டும் தான் டேரக்டரை வந்து டைம்ல கம்ப்ளீட் பண்ண முடிய ஒரு இதா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரஞ்சனி, தளபதி, கரண் மற்றும் அருண், இன்னும் 2-3 பேர் வரல. ஐ திங்க் சாரோட படத்தை என்னோட பாதி சார் திரும்பிட்டாரு. அவங்க எல்லாருமே ஐ திங்க் சூர்யா 45 இதுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஒர்க்காக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரொம்ப கிளியரா இருந்தேன்னா நம்மளுக்கு வைப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட ஏடிஎஸ் டீமோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 24 வயசு தான். அவங்க ரொம்ப கிளியரிட்டிக்கா இருந்துச்சு. பட் சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அகைன் கைஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. பாலாஜி சார் ஒரு நிமிஷம். சானியா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி. நவீன் கேமரா சார் ஒரு நிமிஷம். சாரி, நான் மறக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் தப்புன்னு சொல்லிடுறேன்னா, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் மட்டும் தான் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படத்தை வந்து அக்வயர் பண்ணி வேர்ல்டு வைட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கருக்கு இருக்காத ஒரு இடத்துக்கு போய் சேர்த்ததுக்கு பிரபு சார் ரொம்ப 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 நன்றி சார். நீங்க வச்ச ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்றணும்னு என்னைக்குமே நினைக்கிறேன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ட்ரீம் வாரியர்ஸ், E4 என்டர்டெயின்மெண்ட் அண்ட் KVN ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் திஸ் ஃபிலிம். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நான் நம்புறேன்னா. உங்களோட கருத்துக்கும் உங்களோட ஃபீட்பேக்காக நான் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன். ஸோ சொர்க்கவாசல் ஒரு யங் டீம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கு மேல நான் வந்து படத்தை பத்தி பேசுறதுக்கு இது இல்லை. 29 தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ் ப்ரோ ப்ரமோஷன் டீம், தேங்க்யூ அகேன் ஃபார் எவ்ரிதிங். ஷாம், திங்க் மியூசிக் சைட், திங்க் ஸ்டுடியோ சைட், ஸ்வரூப் சார், சந்தோஷ் சார், ஷாம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ. Along இதோட நானும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அ ஃபியூ பீப்புள். மெஜாரிட்டி ஐ திங்க் டைரக்டர் சார் கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் கிறிஸ்டோ ஜேவியர் அப்படின்னு, ஹி இஸ் நாட் அவைலபிள் ஹியர் டுடே. அவர் இதுக்கு முன்னாடி பிரம்மயுகம்னு ஒரு படம் மலையாளம்ல பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். நீங்கள் மியூசிக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபார் ஹிம் வில் பி ஆஃப் கிரேட் யூஸ் ஃபார் ஹிம். Production team, executive producer, Vikram, finance team, the legal team, thank you very much. All the assistant associate teams of the camera team, the direction team, the costume team, the stunt team and everyone. I think it wouldn't have been possible. Mainly Kabilan, designers, and Ambani who did the VFX on the teaser. The impact was widely created by them. Thank you. Special thanks to Harishram from NAC as well as Shiv Kiran from Anirudh's team. I think your support on this film has been monumental to be true. So thanks a lot for that.
promotions team, AKD, Nikhil sir and Surendra from Balaji sir's team. I think this last leg wouldn't have been possible without the cooperation with all three of you. Last but not the least, the Think team and Dream Warriors team. Your support on this film has been monumental, and I hope we are able to deliver a great film. Thank you once again. தேங்க்யூ. வந்த எல்லாருமே சொன்னது